ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி பனிச்சரல் சேனல். இன்னும் நம்ம சேனலில் மஷ்ரூம் மசாலா எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மஷ்ரூம் மசாலா பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். கடாய் சூடானதும் அதில் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயிலில் ஒரு 10 நம்பர் மாதிரி நல்ல மிளகு சேர்த்துக்கோங்க. blackpepper சேர்த்துக்கோங்க. சேர்த்து அப்புறமா ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் போட்ட அப்புறமா ஒரு 20 நம்பர் மாதிரி சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்துக்கிறேன். அது கட் பண்ண வேண்டிய தேவையில்லை, முழுசாகவே போட்டுக்கலாம். அதே மாதிரி 20 நம்பர் மாதிரி பூண்டு பல், அதுக்கப்புறமா ஒரு 3 க்ரீன் சில்லி போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக அரிஞ்சு எடுத்துக்கிறேன். இது மசாலாவுக்கு ஒரு கிரேவிக்கு கொடுக்கும். அது கூட ஒரு டீஸ்பூன் மாதிரி இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா பொன்னிறமாக வதங்குற வரை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கின அப்புறமா ஒரு மீடியம் சைஸில் உள்ள ஒரு தக்காளி அது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவு வதங்கின அப்புறமா அது கூட ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் மாதிரி கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாமே சேர்த்த அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நறுக்கி எடுத்து வச்சுட்டுள்ள காளானை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டிய தேவையில்லை. மஷ்ரூம் சேர்த்த அப்புறமா அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மஷ்ரூம் சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சா போதும். ஆயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம் ஓரளவு அப்புறமா ஒரு டீஸ்பூன் மாதிரி பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. பெப்பர் தூள் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் எண்ணெயில் வதக்கி விட்டிங்கன்னா மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிரும். இது பிரியாணி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் கூட நல்ல டேஸ்டியாக இருக்கும்.